சீமான் அரசியல் நிறைய பேர் விமர்சிக்கலாம். ஆனால் அவர் ஐடியாலஜி ஒருபோது யாராலும் விமர்சிக்க முடியாது. தமிழ் தேசம் இந்திய தேசம் ஒன்றாக முடியுமா? தமிழ் தேசியம் வேறு, இந்திய தேசியம் வேறு. இந்திய தேசியம் என்பது மனுஷனுக்கு எதுங்க இலவசம்? அவன் காசு வாங்கி அவனே கொடுக்குறது இலவசம். அவர் சொல்கிறது தான், நான் இலவசம்லாம் தரமாட்டேன். என் கொள்கை பிடிக்குதா, என் கோட்பாடுக்கு பிடிக்குதா, அதை பார்த்து எனக்கு ஓட்டு போடு. சரி, இலவசம் தரமாட்டீங்க, வேறு எதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? தமிழ் தேசியமும் வளரணும், தமிழ் தலைவர்களும் தெரியணும். தமிழனுக்கு விவசாயம் முக்கியம், விவசாயமும் மேலே வரணும். விவசாயிகள் எல்லாருமே இங்கே ஒரு ஜாபில் இருக்கணும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நாடும். அதாவது எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எதுவுமே எடுத்து கேட்க முடியல. இல்லை, போன ஆட்சியிலே தான் நடந்துச்சு, இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கலாம் ப்ரோ. ஆப்போசிட்டில் இருக்கும்போது என்ன சொன்னீங்க, அதை விமர்சிச்சிங்க, கரெக்டாக இல்லையா? ஆப்போசிட்டில் இருக்கும்போது விமர்சிக்க, உங்கள் ஆட்சியில் ஏன் அதை கேட்க முடியல? கொஞ்சம் காலன்றதை நீங்கள் தவிர்த்திடணும். அது எப்படி ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதை எதிர்க்கிறது, விமர்சிக்கிறது? அதாவது இப்போ ஆட்சியில் இருக்கும்போது இது பண்ணுறீங்க, ஏன் அது ஏன்? சரிங்க சகோ, இந்த ஒரு காரணத்துக்காக வச்சு சீமானவர்களை நீங்கள் ஜெயிக்க வச்சே ஆகணும்னு தமிழக மக்கள்கிட்ட சொல்லணும்னா என்ன காரணத்துக்காக சொல்வீங்க? என்ன காரணமா? சீமான் வந்தால் பாலியல் குற்றங்கள் எதுவுமே நடக்காது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று, தமிழ்நாடு மாதிரியே ஒரு புதுசாக இருக்கும். அவர் ஐடியாலஜிக்குமே எல்லா இங்கே யாருமே ஏழ்மை வாய்ந்த குடும்பம்னு யாரும் இருக்க மாட்டாங்க. சீமான் வந்தால் என்ன பண்ணுவார்? விவசாயத்துக்கு பணக்காரங்களா ஆக்கிடுவாரா? பணக்காரங்களா இல்லை, யாரும் ஏழ்மை நிலைமைக்கு இல்லாமல் இருப்பாங்க. வயிற்று பசின்னு யாரும் இல்லாமல் இருப்பாங்க. புரியுதா? அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்கதான் பார்க்குறீங்க? அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்னா யாருமே ஏழைகளே கிடையாது. மனிதனுக்கு தேவை, அடிப்படை தேவை உணவு, உடை, வீடு. அது இருந்துட்டு அவன் எப்படி ஏழை ஆவான் சொல்லுங்கள்? கரெக்டாக இல்லையான்னு மக்கள் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்தால் மாற்றுவாருன்ற மாற்றம் இருக்கும். அண்ணாமலை வேண்டாமா? அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கொள்ளைங்க சார். அவர் இந்துத்துவம் பேசுகிறவர். அவர் பிரிஞ்சுட்டு வந்தாருன்னா அவர் இந்துத்துவம் பேச மாட்டாருன்னு அர்த்தமா? அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். அவர் தனியாக பிரிஞ்சுட்டு வந்தால் அப்படியே இந்துத்துவமே பேசாமல். இந்துத்துவம் எதுக்கு? சனாதனத்தை பற்றி தான் இந்துத்துவம். சனாதனம்னா மனுஷனுக்குள்ளார ஒரு வேற்றுமை பார்க்குறது தான் சனாதனம். கரெக்டாக இல்லையா? சனாதனம் தமிழ்நாட்டுக்குள்ளாரே இறங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கொள்கையே தான் வரும். இப்போதைக்கு அப்படியே ஒரு படித்த ஒரு புதுசாக வராருன்னும் போது ஆதரிக்கணும்ல. அவர் படித்த ஒருவர் தான். ஏன் இந்துத்துவம் பேசுகிறாரு? படித்தவர் தானே. அவன் நாலேஜ். தமிழ் தேசியமும் நாங்கள் பார்ப்போம், இந்திய தேசியத்தையும் பார்ப்போம் தானே சொல்கிறாரு. யார்? அண்ணாமலையா? தமிழ் தேசம் இந்திய தேசம் ஒன்றாக முடியுமா? தமிழ் தேசியம் வேறு, இந்திய தேசியம் வேறு. அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் வேற்றுமை, இந்த சனாதனம் அதெல்லாம் எதுவுமே பேசலையாங்க. அந்த கட்சியில் இருந்தார், அவ்வளோதானே. இப்போ கட்சி விட்டு வெளியே புதுசாக இருக்காரு, அவரை வரவேற்காம அதெல்லாம் இல்லை ப்ரோ. அது எப்படி ப்ரோ? அந்த கட்சியில் இத்தனை வருஷமாக நீண்ட காலமாக ஏன் அவங்க பிளானாக கூட தான் இருக்கலாம். அது அவங்க பிளானாக கூட தான் இருக்கலாம். என் தலைவர் தொல்மிகு திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், விமர்சித்தார். இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து வரவர் எப்படி அவர் ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? அவர் ஆர்எஸ்எஸ் இருந்த ஒரு ஆள். அவர் இந்து தேசம் தான் பேசுவார், சனாதன அரசியல் தான் பேசுவார். தமிழ் தேசியம், இந்து தேசியம் நீங்கள் தனித்து வந்திருக்காரு. ஏன் தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறது? ஏன் சீமானண்ணன் கூட கூட்டணி வைக்கலாம்ல? கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம்ல? இல்லை சீமானண்ணன் கட்சியில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ல? அவர் பிடிக்கணுன்ட்டு சீமானவர்கள் அரசியல் பிடிக்கலையோ என்னவோ, நம்ம தனியாக பண்ணலான்னு பண்ணுறாரு. சீமான் அரசியல் நிறைய பேர் விமர்சிக்கலாம். ஆனால் அவர் ஐடியாலஜி ஒருபோது யாராலும் விமர்சிக்க முடியாது. ஏன்னு நான் தான் சொல்கிறேன், மனுஷனுக்கு எதுங்க இலவசம்? அவன் காசு வாங்கி அவனே கொடுக்குறது இலவசம். அவர் சொல்கிறது தான், நான் இலவசம்லாம் தரமாட்டேன். என் கொள்கை பிடிக்குதா, என் கோட்பாடுக்கு பிடிக்குதா, அதை பார்த்து எனக்கு ஓட்டு போடு. சரி, இலவசம் தரமாட்டீங்க, வேறு எதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? திரும்ப ஒரே கொஸ்டின் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாற்றம். அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி கடைக்கோடு மனுஷன்லேருந்து எத்தனை மனுஷன் இங்கே தமிழ்நாட்டிலே வச்சுங்க, சோறு இல்லாமல், வீடு இல்லாமல் நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். எத்தனை ஃப்ரிட்ஜு கீழே எவ்வளோ இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு, அவங்களுக்குன்னு வீட்டு பட்டா, அவங்களுக்குன்னு ஒரு கல்வி, அதெல்லாம் கொண்டு வரது தான் சீமான் வருவார் கண்டிப்பாக.